என்னாச்சு? கால்ல அடிபட்டுருச்சா? ஆமா, உங்க கூட வந்தவங்க எங்க? அருணா கிடைக்கல. ஏழாயிரம் அடிக்கு கீழே யாரோ கருப்பு சேலை கட்டின ஒரு பொண்ணு கீழே விழுந்து கிடக்கலாம். யாருன்னு பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது அருணாவா இருக்காது. ஐ பிலீவ். அருணா படிச்சவன், அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டான். உங்க வேதனை எனக்கு புரியுது சார். இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஏதோ கெட்ட நேரம் இப்படி ஆயிடுச்சு. மனசை தேத்திக்கங்க சார். ஒன்னும் ஆயிருக்காது. அருணாவுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா மனசுக்குள்ள ஏதோ சொல்ல முடியாத வேதனை. அருணா இல்லாம நான் எப்படி போவேன்? உறவுக்காரங்களை எல்லாம் வர சொல்லலாம் சார். உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். வேணாம், அவசரப்படாதீங்க. மேடம் தான் விழுந்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா மற்றவங்களுக்கு சொல்லலாம். இல்லைன்னா அவங்களும் வீணா மனசு கஷ்டப்படுவாங்க. தேங்க்யூ. நான் எங்கேயும் வரல. அப்போ மேடத்தை தேடி போனவங்களை சீக்கிரம் வர சொல்லணுமே. நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த வேலை சீக்கிரம் முடியாது. எப்படியும் 4-5 நாள் ஆகும். அது வரைக்கும் சாரு இங்க இருக்கிறத விட சென்னைக்கு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சென்னைக்கு இல்ல, சென்னைக்கு என்னால போக முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அருணா இல்லாம என்னால திரும்பி போக முடியாது. சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பள்ளத்துல கிடக்கிறது மேடம் தான்னு இன்னும் உறுதியாகல. அது மட்டும் இல்ல, நீங்க பெரிய பொறுப்புல இருக்கிறவரு. எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னு அவசர அவசரமா செய்ய முடியாது. இப்பவே அன்அபிஷியலா தான் மேடத்தை தேடிட்டு இருக்கோம். நீங்க முறைப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்புங்க. தகவல் கிடைச்சதும் நாங்களே சொல்லி அனுப்புறோம் சார். அண்ணாச்சி வந்ததிலிருந்து எதுவுமே பேசாம பார்த்துக்கிட்டே அண்ணாச்சி திடீர்னு உங்க ஆட்கள்லாம் வந்து அண்ணாச்சியை பாருங்க உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சினிமால எல்லாம் நடிக்கிறியோ? அண்ணாச்சி என்ன இதுக்கே இப்படி சொல்றீங்க? நல்லா வாழ்ந்த காலத்துல இவன் மேக்கப் எல்லாம் போட்டு நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல செகப்பா செகஜோதியா சினிமா நடிகை மாதிரியே இருப்பா.
இப்போ சூழ்நிலை சரியில்லை, அதனால டல்லா இருக்கா. நாங்களும் வீர பரம்பரையை சேர்ந்தவங்க தான். 2000 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. ஒரு காலத்துல நாங்களும் பெரிய மிராசு தான். அப்போ இப்போ தராசுல 1 கிலோ உப்பு புளி முளவத்தான்னு வாங்குற நிலைமையில தான் இருக்கோம். ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, அது கூட ரொம்ப சிக்கல்ல தான் கிடக்கு. ஐயா, போட்டிருக்கிற கம்மலு முகத்தி நகை நட்டு கூட ஐயா எந்த நேரத்திலையும் இந்த மாதிரி பேசுறது அண்ணாச்சிக்கு பிடிக்காது. இந்த பாருமா, என்கிட்ட பண பலம் ஆள் பலம் எல்லாமே இருக்கு. சொத்து பத்தெல்லாம் சேர்த்தா போதுமா? அதை வச்சு காப்பாற்ற வேண்டாம். அதான் அகில உலக ஐயனார் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். அண்ணாச்சியோட குலதெய்வம் ஐயனாரு. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கும் போது அகில இந்தியன்னு ஆரம்பிப்பாங்க. நாங்க அதை விட ஒருபடி மேல போய் அகில உலக ஐயனார் கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். வாவ், சூப்பர், வண்டர்ஃபுல் நேம். அகில உலகம். எல்லாரும் அகில இந்தியான்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க அகில உலகம்னு சொல்லி உலக லெவலுக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் இந்த விஷயத்தை ஒபாமா கிட்ட பேசி அடுத்த அமெரிக்கன் எலெக்ஷன்ல நீங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். You know why? I'm an American citizen. Yes, I'm an NRI. என்ன மாமா? ஆமா ஆமா. இந்த கோமாளி யாரு? தயவு செஞ்சு கொஞ்சம் 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க கூப்பிட்டு விட்ட விஷயத்த சொல்லுங்க. அம்மா, அண்ணாச்சி கட்சிக்கு நல்ல ஒரு தைரியமான பெண் பேச்சாளர் வேணும்னு சொன்னாங்க. நீங்க அருவாளை தூக்கிட்டு ரோட்ல ஏறையோ விரட்டிட்டு போய் அசிங்கமா பேசுறத நான் பார்த்தேன். அக்கா இருக்கா? டேய், விடுடா. வாயா, வாழ வந்தேன். அதான் அண்ணாச்சி கிட்ட வந்து சொன்னேன். அதனால நம்ம கட்சியில உங்களுக்கு ஒரு முக்கிய பதவி தரதா அண்ணாச்சி முடிவு பண்ணிட்டாரு. ஆமாமா, ஆதாயம் இல்லாம உன்னை நான் ஆத்துல இறங்க சொல்லல. கட்சியில சேர்ந்தேன்னா உன் அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் எம்எல்ஏ சீட் என்ன சொல்ற? ஐயா, நான் இப்படி பேசுறேனேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. இந்த பாருமா, உங்களோட சும்மா சேர சொல்லல, உங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறோம். இல்லைங்க, நாங்க இதை நினைச்சு வரல. நாங்களே சொத்தாம்பிட்டியும் அந்த வாழை வந்தான்ற ஒருத்தங்கிட்ட பறி கொடுத்துட்டு அதை எப்படிரா திரும்ப வாங்கலான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கையில, சரி நீங்க கூப்பிட்டு விட்டீங்களே, என்னவோ ஏதோ எதுவும் உதவிதான் செய்ய போறீங்களோன்னு நினைச்சேன். என்னடானா அரசியல்ல சேரு அது இதுன்னு இருக்கீங்க. எனக்கும் அரசியலுக்கு ஒத்து வராதிங்கயா. நான் பேச்சு வீச்சுன்னு அலையிற அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க பெரியவங்க, இதுவும் தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. நாங்க வரேன், வாங்க. அண்ணாச்சி, அந்த பிள்ளை கொஞ்சம் அவசரப்பட்டு போல. அவன் நிச்சயமா அரசியலுக்கு பெரிய ஆளம். அரசியலுக்குரிய லட்சணங்கள் எல்லாமே இருக்கு.
மாதவி, நீ ஊருக்கு போற முடிவுல அக்கா, நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நீ யாருக்கு பாரமா இருக்க? யாருக்கோ இருக்கேன். நீ மனோ விஷயத்தை நினைச்சு அப்படி பேசுறன்னு நினைக்கிறேன். அதுக்காக நீ ஊரை விட்டு போறியா? அப்படி இல்லக்கா, என்னுடைய பழைய நினைவுகள் கூட யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு வந்து நான் நிறைய இழந்துட்டேன். என்னோட அப்பாவோட பாசத்துக்காக நான் எவ்வளவு ஏங்கினேன். ஆனா காலம் மாறி வரப்போ, அவர் திருந்தினப்போ அவரை பார்க்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிருந்து என்னக்கா பிரயோஜனம்? கோகிலாவோட வாழ்க்கையும் சரியில்லாம போயிடுச்சு. கவிதாவும் ஏதோ பேருக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. இருக்கிற ஒரு இடத்த வித்து கோகிலா பிள்ளைங்களோட எதிர்காலத்தை சரி பண்ணணும். இன்னைக்கு சிட்டி இருக்கிற வேகத்துக்கு நம்மள மாதிரி மென்மையான மனசு படிச்சவங்களால ஈடு கொடுக்க முடியாதுக்கா. இந்த நகரத்தோட வேகம், இரைச்சல், இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாங்க்கா. ரொம்ப எந்திரத்தனமா இருக்கிற இந்த ஊரை விட்டு கிராமத்துக்கு போயிட்டா ஏதோ இழந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியாவது இருக்கும். எனக்கு சொத்து பணம்லாம் எதுவும் வேணாங்க்கா. சுவாசிக்க நல்ல காத்து, சுத்தி 4 நல்ல மனுஷங்க, அது அந்த கிராமத்துல மட்டும்தான் கிடைக்கும். அப்போ உன்னோட லட்சியம், உன்னோட எதிர்காலத்தை பத்தின திட்டங்கள்? எனக்கு நிறைய கனவுகள் இருந்தது. நீங்க சொல்வீங்களே லதா மங்கேஷ்கர் மாதிரி வருவேன்னு, அந்த ஆசை எனக்கும் இருந்தது. ஆனா வாழ்க்கை சமீபத்துல கத்து கொடுத்த பாடங்கள், உலகத்துல நடக்கிற எத்தனையோ பயங்கரமான நிகழ்வுகள், இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நம்ம பிறக்கும் போது நம்ம கூட இருக்கிற லட்சியம் வளரும் போது இருக்கிறது இல்ல. ஏன்னா சில நேரங்கள்ல சூழ்நிலையும் நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷங்களும் நம்மளோட லட்சியத்தையும் நம்மளோட போக்கையும் மாத்திடுறாங்க. லட்சியங்கிறதே மறந்து போயிடுது. நீ ரொம்ப தத்துவமா பேசுற. யதார்த்தத்தை பேசுறேன். நான் இந்த ஊருக்கு வந்தப்போ எனக்கு எதுவுமே இந்த ஊர் கொடுக்கலன்னு சொன்னேன்ல, அது தப்பு. உங்களை மாதிரி ஒரு அருமையான பிரியமான நட்பை கொடுத்திருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு உதவிகளை எனக்கு செஞ்சிருக்கீங்க. நான் இல்லாதப்போ என் குடும்பம் நடுத்தருவுல நிக்காம காப்பாத்தி ஆதரவு கொடுத்திருக்கீங்க. பதிலுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு போதும். நீ உன்னை சுத்தி இருக்கிற உறவு கூட்டத்துக்காக வாழறவ. உறவுகளே இல்லாம தனியா வாழறவ நான்.
என்னோட வாழ்க்கை எங்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது முடியறப்போ நீ என் பக்கத்துல இருக்க. அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க விருப்பத்துக்கு நான் குறுக்க வரக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். என்னோட ஆசை என்ன தெரியுமா? உங்களையும் எங்க ஊருக்கு கூட்டிட்டு போகணும். கடைசி வரைக்கும் எங்க கூடவே உங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீங்க வேற, கோகிலா வேற இல்லக்கா. வேண்டாம் மாதவி, நீ என்ன உன் கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்காத. நான் தனியா இருந்துக்கிறேன். என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான நினைவுகள்னு எதுவுமே இருந்ததில்ல. உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். உன்னை பார்த்த பிறகுதான் அந்த நட்போட நினைவுகள் என் மனசுக்குள்ள இருக்கு. அந்த ஒரு சந்தோஷமான நினைவுகள் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருக்கு. அந்த நினைவுகளோடையே நான் தனியா இருந்துப்பேன். எனக்கு மரணம் குறித்து எந்த பயமும் கிடையாது. ஆனா மரணத்துக்கு முன்னாடி சந்திக்க போற மனுஷங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு. மாதவி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நட்போட அடர்த்தி என்னன்னு நீ எனக்கு புரிய வச்ச. உன்னை தூரத்திலேருந்தே ரசிக்கிறேன்.